பாலை குடிக்க திருட்டு பூனை நைசாக நுழைவது போல் ஒரு வீட்டிற்குள் புகுந்து 20 சவரன் நகையை கொள்ளையடித்த பஞ்சு மிட்டாய் சட்டை கொள்ளையன். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பெண் வீட்டில் கொள்ளையனை கோழி அமுக்குவது போல் அமுக்கிய போலீசார். திருட்டு நகைகளை பனை மரத்திற்கு கீழ் புதைத்து வைத்துள்ளதாக கூறிய கொள்ளையன் தலைமை காவலரின் கையை கத்தியால் குத்தி கிழித்துவிட்டு எஸ்கேப் ஆக முயற்சி. கொள்ளையனின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை ஆய்வாளர். தமிழ்நாடு, கேரளா என 27 திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய கொள்ளையன் போலீசில் சிக்கியது எப்படி? எங்க வீட்டு பீரோவை உடைச்சு 20 சவரன் நகையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் சார்னு அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிதம்பரம் பக்கத்துல உள்ள வல்லம்படுகை கிராமத்துல இருந்து கஜேந்திரன்கிறவர் போன் பண்ணியிருக்காரு. உடனே அங்க வந்த போலீசார் சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சு மிட்டாய் கலர் சட்டையும் கையிலையும் கட்டி ஒரு ஆண் பாலை குடிக்கிறதுக்காக பூனை நைஸா நுழையிற மாதிரி கஜேந்திரன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது பதிவாகி இருந்துச்சு. அந்த நபரோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க காவலர்கள். அதை பார்த்த திருப்பூர் காவல் நிலைய காவலர்கள் அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அவன் பேர் ஸ்டீஃபன், கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தான் அவனுக்கு சொந்த ஊரு, தமிழ்நாடு கேரளான்னு ஸ்கெட்ச் போட்டு திருடுறதுல அவன் பலே ஆளு, அதுலயும் தமிழ்நாட்டுல மட்டும் பல்வேறு மாவட்ட காவல் நிலையங்கள்ல 27 திருட்டு வழிப்பறி வழக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மீன் விக்கிற மாதிரி தெருவா போய் நோட்டமிடுற ஸ்டீஃபன் எந்த வீட்டுல பகல்ல ஆண்கள் இருக்கிறது இல்ல, எந்த வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க, நகை பணம்னு கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கிற வீடுகள் எதுன்னு கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிடுவானா. அடுத்து வச்சக்குறி தப்பாதுங்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு வீட்டுல இருக்கிற நகைகளை நேக்கா கொள்ளையடிக்கிற ஸ்டீஃபன் அந்த பணத்துல மும்பைக்கு போய் உல்லாசமா இருப்பானா. அதுதான் அவனோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பணம் காலியானதும் திரும்பவும் தமிழ்நாட்டு பக்கம் வந்து மீண்டும் அதே ப்ராசஸ் தானா. அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல அவனுக்கு ஒரு பொண்ணோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அந்த விவகாரம் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கு. அந்த பொண்ணு வீட்டுல அவன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணு வீட்டு பக்கம் காவலர்கள் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. நினைச்சது போலவே அந்த பொண்ணு வீட்டுல தான் இருந்திருக்கான் பஞ்சு மிட்டாய் பகல் கொள்ளையன் ஸ்டீஃபன். அங்கேயே வச்சு அவனை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் கஜேந்திரன் வீட்டுல கொள்ளையடிச்ச நகைகளை எங்க வச்சிருக்க காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சித்தலப்பாடி கிராமத்துல ஒரு காட்டு பகுதியில பனைமரத்துக்கு கீழே குழி தோண்டி நகையை புதைச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கான் ஸ்டீஃபன். அடுத்து அவன் சொன்ன அந்த இடத்துக்கு ஸ்டீஃபனையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க போலீஸ். காவல் வாகனத்துல இருக்கிற வரைக்கும் திருன்னு முழிச்சிட்டு இருந்த ஸ்டீஃபன் வாகனத்தை விட்டு இறங்கினதும் சைலண்டா நடந்திருக்கான். குறிப்பிட்ட அந்த பனைமரத்து பக்கம் வந்ததும் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால தலைமை காவலர் ஞானப்பிரகாசத்தோட கையில குத்தி கிழிச்சிட்டு எஸ்கேப் ஆக பார்த்திருக்கான் ஸ்டீஃபன். ஆனா அவனோட ஸ்கெட்ச் நொடி பொழுதுல மண்ணா போச்சு. காரணம், காவல்துறை ஆய்வாளர் அம்பேத்கர் தற்காப்புக்காக தான் கையில வச்சிருந்த துப்பாக்கியால ஸ்டீஃபன் காலில் சுட்டு பிடிச்சிருக்காரு. அடுத்து காயமான தலைமை காவலர் ஞானப்பிரகாசத்துக்கும் துப்பாக்கியால சுட்டு பிடிக்கப்பட்ட ஸ்டீஃபனுக்கும் ஒரே மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க மருத்துவர்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல திருட்டு வழிப்பறின்னு கேசஸ் இருந்தாலும் காவலர்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த ஸ்டீஃபன் இப்போ வசமா சிக்கியிருக்கான். ஸ்டீஃபன் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா சொல்லப்படுற அந்த பொண்ணுகிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை திருட்டு நகைகளை அந்த பொண்ணுகிட்ட ஸ்டீஃபன் கொடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால காக்கி சட்டைகளோட விசாரணை ஸ்ட்ராங்காவே நடந்துட்டு இருக்கு.